Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சைரன் டீம் வந்து 82 சுட்டாகோ டீம் 91 அப்படினு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. பிராக்டிஸ் கேம் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கோச்மே சொல்றாரு, என்னடா நடக்குதுங்க, இங்க நடந்த 3 மேட்ச்ல 3மே நம்ம வின் பண்ணிட்டோமே அப்படினு யோசிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஒருவேளை அந்த பிரிலிம்ஸ்ல ஏதாவது லக்ல ஜெயிச்சிருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். எனக்கு என்னவோ அது லக் அப்படின்ற மாதிரி தான் தோணல. நீங்க தான் அந்த டீமோட அதிக கேம் விளையாண்டிருக்கீங்க, சோ உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க அந்த பிரிலிம்ஸ்ல இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப காகமி இல்லாம தான் அவங்க விளையாண்டுட்டு இப்படியே இவங்க போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வின்டர் கப்ல கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அடுத்த சீன்லயே நம்ம கோச் வந்துட்டு பக்கெட் ஃபுல்லா ஐஸ் கட்டி நிரப்பி வச்சுட்டு நம்ம பசங்க எல்லாரையும் பக்கத்துல நிக்க வச்சிருக்காங்க. என்ன மேடம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கோட பாக்குறாங்க. ஒண்ணும் இல்லடா, இதுல போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களோட மசில்ஸ்க்கு ரொம்பவே நல்லது, எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே எனக்கு நைட் ஆகுது, காகமி மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் கோச் வந்துட்டு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சும்மா தான் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு காகமி சொல்றான். அதுக்கும் மேல நான் இங்க வந்ததுல இருந்து ஃபுல்லாவே பெஞ்ச்ல தான் இருக்கேன், பெஞ்ச்ல கூட இல்லன்னு சொல்ல முடியாது. நான் இந்த கேம் நடக்கிறப்ப என்கிட்ட என்னை அனுப்பி விட்டுறீங்க, நான் போயிட்டு உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரக்குள்ள இந்த கேமே முடிஞ்சு போயிடுது, அதுக்கு நான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அதுக்கு நம்ம கோச் வந்துட்டு இன்னும் நீ இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லையா, சரி விடு, நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்ப ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹியூகா கியோசி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹியூகா வந்துட்டு காகமியோட இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு ரீகோ வந்துட்டு காகமியோட உண்மையான பவரை வெளியே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அப்ப டாக்கோவுமே அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவன் காகமி ஜம்ப் பண்றத பாக்குறான், பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். பார்த்தா அவன் ஹூப்புக்கும் மேல ரொம்ப ஜம்ப் பண்றான், அந்த பேஸ்கெட்டுக்கும் பாதி வர ஜம்ப் பண்ணி அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதை பார்த்து டாக்கோவுக்கு நடுநடுக்கி போயிடுச்சு. அப்ப கோச் வந்துட்டு நீ இதுல கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்னொரு வழியில நான் சொல்லி தந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னது இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ ஒன்னும் புரியல. அப்பதான் கியோசியுமே சொல்றான், காகமியோட ஜம்ப் கொஞ்சம் ஒழுங்கா இல்லாத மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை பார்த்து, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு ஹியூகா சொல்றான். அதுக்கு காரணம் காகமி எப்பவுமே அந்த ஒத்த கையில தான் ஷூட் பண்ணுவான், மோஸ்ட்லி அவன் ரைட் ஹேண்ட வச்சு மட்டும் பால உள்ள அமுக்குவான். அவன் ரைட் ஹேண்ட்ல ஷூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் தான் கீழே ஊனி ஜம்ப் பண்ணணும், அவன் லெஃப்ட் லெக் வச்சு தான் இத்தனை நாள் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு காகமி கத்துறேன், நீ அதை அதிகமா ஹிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. பார்த்தா அந்த பேஸ்கெட் அந்த போஸ்ட் அப்படியே கீழே உழுகுது. டாக்கோவுமே அவங்க கிட்ட விழுக போறதை நினைச்சு அப்படியே பயந்துடுறான். அப்பதான் கியோசியுமே சொல்றான், இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காகமியோட ஸ்ட்ராங்கான லெக் லெஃப்ட் கிடையாது, ரைட் லெக் தான் அப்படின்ட்டு. கீழ விழுந்த போஸ்ட்ல போய் டாக்கோ அவனோட கைரேகையை பாக்குறான். பார்த்தா இப்ப ரொம்ப டாப்ல இருக்குது அவனோட கைரேகை. அப்பதான் நம்ம கோச்மே சொல்றாங்க, இப்போ உனக்கு புரியுதாடா, உன்னோட ஜம்பிங் பவர் தான் உன்னோட கிரேட்டஸ்ட் வெப்பன், ஆனா நீ இன்னும் அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வரல, அதனாலதான் உன்னோட பிசிக்கலை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கோச் போனதுக்கு அப்புறம் குரோக்கோ அந்த பக்கம் வரான். அவன் டாக்கோவை பாத்துறான். டாக்கோ வந்துட்டு நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல டின்னர் டைம்ல அதான் காகமியை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். அதுக்குள்ள டின்னர் டைம் ஆயிடுச்சு, அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ எந்திக்கிறான். அப்ப பார்த்தா குரோக்கோ மறுபடியும் பிடிச்சு உட்கார வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அங்க ஆப்போசிட்ல மிடோரிமா வந்திருக்கான். மிடோரிமா காகமி ரெண்டு பேரும் பார்த்து முறைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்க போகுது, வா நம்ம அமைதியா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மிடோரிமாவுமே நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். நீ என் கூட ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனே வின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா அவன் கூட நீ தோத்துற அப்படின்னு சொல்றான். அதனால என்ன இப்ப நான் கண்டிப்பா அடுத்த வாட்டி வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்ப மிடோரிமா வந்து காகமியோட ஜம்ப பார்த்துட்டு, ஓ நீ ஏர்ல அவனை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ சிம்பிளா இந்த மாதிரி ஜம்ப் பண்றதுனால மட்டும் உன்னோட ரிசல்ட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அது உன்னோட பாதி ஆன்சர் தான், அது எந்த அளவுக்கு தப்புன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன், வா இப்ப என் கூட விளையாடு, கண்டினியூஸா ஒரு 10 பாயிண்ட் விளையாடுவோம், நான் வந்துட்டு டிஃபென்ஸ்ல இருக்கேன், நீ அஃபென்ஸ் ஆடு, நீ 10 பால்ல ஒரு பால் என்னைய தாண்டி ஷூட் பண்ணிட்டா கூட நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அப்படியே பீச்சை கட்டுறாங்க. அங்க பார்த்தா இசுகி கோகனே ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குற இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோகனே இசுகியை பார்த்து கேட்கறான். நம்ம சுட்டாக்கோட பிராக்டிஸ் கேம் விளையாட நீ பார்த்தல, அதுல இருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது, அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு கோகனே சொல்றான். ஆமா அதனாலதான் என்னோட ஈகலையை மட்டும் நான் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்கிட்ட என்னோட ஈகலையை தாண்டி பாஸ்கெட் பால்ல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. சுட்டாக்கோக்கு டீமாவும் சரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாவும் சரி அவங்களுக்கு ஒரு கிளியரான கோல் இருக்குது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் இருக்குது, அதனாலதான் அவங்க எல்லாரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள கூட எடுத்துக்கிடலாம், அதுல இருக்க எல்லாருக்குமே யூனிக்கான ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு இருக்கும், சிம்பிளான ஸ்கில்ஸ் மட்டும் இருக்கிறது இந்த மாதிரி லெஜெண்டரியான டீமுக்குள்ள ஒரு மெயின் பிளேயர் ஆடுறதுக்கு தகுதியே இல்லாததா இருக்கும், அதனால எனவே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் மிடோரிமா காகமி ரெண்டு பேருமே காட்டுறாங்க. மிடோரிமா வந்துட்டு காகமி எங்கிட்டு போக விடாம அவன் பாட்டுக்கு நல்லா மறைச்சிட்டு நிக்கிறான். நான் என்ன சும்மா 3 பாயிண்ட் எடுக்கிறேன் மட்டும் தான் டிஃபென்ஸ்ல எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா நிக்கிறான். டாக்கோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், மிடோரிமாவோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா அது காகமியை ஸ்டாப் பண்ற அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதா, ஆனா இவன் எதுவுமே பெருசா பண்ண மாதிரிலாம் இல்லையே, நார்மலா தானே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஒன்னும் புரியாம இதுவரை காகமி 5 வாட்டி ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், பட் ஒரு வாட்டி கூட சக்சஸ்ஃபுல் ஆகல, மறுபடியும் ஷூட் பண்ண வரான். இந்த வாட்டி அவனோட ரைட் லெக் கீழ ஊனி தான் ஜம்ப் பண்றான். இந்த வாட்டி செம்மையாவே ஜம்ப் போறான், பட் அதையுமே மிடோரிமா அசால்ட்டா தடுத்து விடுறான். எப்பறம் இது நான் பிரிலிம்ஸ்ல பண்ணதோட இப்ப ரொம்பவே அதிகமா தான் ஜம்ப் பண்றேன், அப்புறம் வந்து இவன் ஈஸியாவே தடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒன்னும் புரியல. மிடோரிமா வந்துட்டு சரி இதோட போதும், இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். மிடோரிமாக்கே கடுப்பாயிருது, உனக்கு இன்னும் புரியலையாடா முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். உன்னோட ஜம்ப் ரொம்பவே ஈஸியா இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ பால ஷூட் பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை நான் ஸ்டாப் பண்றவன அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா போயிடுறான். அவன் அப்படியே போகும்போது டே டாக்கோ வாடா போலாம் அப்படின்ட்டு போறான். அப்ப இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்தால வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அடுத்த சீன்ல காகமி வந்துட்டு பீச்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். குரோக்கோ வந்துட்டு ஏன்டா கொஞ்சம் மெதுவா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்றான். டேய் மறுபடியும் நீங்க வந்துட்டியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனை சேர் பண்ணதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அதுல எனக்கு தேவையில்லை, நானே இப்ப ஏன் தோத்தேன்றதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு காகமி சொல்றான். இன்னொரு பக்கம் மிடோரிமா கிட்ட டாக்கோ கேட்டிருப்பேன் எப்படி அவனை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்படி ஸ்டாப் பண்ணவா, நான் அவனோட ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிடுறான். எனக்கு நல்லாவே தெரியும் அவன் பால கண்டிப்பா ஷூட் பண்ணதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா இத்தனால அவன் லெஃப்ட் லெக்ல ஜம்ப் பண்ணி ரைட் ஹேண்ட் வச்சு தான் டங்க் பண்ணா, அதனால அவன் ஏர்லயே அங்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பான். சோ அவன் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண லெவலுக்கு அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண தெரியாது. ரைட் ஹேண்ட்ல பண்ண மாதிரி அந்த நிறைய வித்தையெல்லாம் அவனால லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணவே முடியாது. அப்படின்னா கண்டிப்பா அவன் ஷூட் பண்ண மட்டும் தான் முடியும். அவனுக்கு இருக்க லிமிட்டடான ஆப்ஷனே அது மட்டும் தான். கண்டிப்பா அதை தவிர அவனால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்பவே சிம்பிள் அப்படின்ட்டு சொல்றேன். அதே தான் காகமே இந்த பக்கம் கரெக்டா ரியலைஸ் பண்ணிருக்கேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது என்னோட டைரக்ஷன் ஏர்லயே எப்பெல்லாம் மாத்தறேனோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது மாத்தணும். வெறும் ஜம்ப் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அது வெறும் பாதி ஆன்சர் தான். மீதி ஆன்சர் என்னோட லெஃப்ட் ஹேண்டையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன். என்னதான் இதை இப்ப புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு இதை புரிய வச்சது அந்த மிடோரிமா லூசு பையன் தான். அது எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. அதுக்காக தான் இப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காகமி சொல்றேன். அப்ப டாக்கோமே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட ஆப்பனன்ட், அவனுக்கு போய் நீ சொல்லி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன இருந்தாலும் வின்டர் கப்ல நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு மிடோரிமா சொல்றேன். சரி விட, அது வெறும் காகமி மட்டும் தானே. சப்போஸ் அன்னைக்கு நம்ம பாத்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி குரோக்கோமே இம்ப்ரூவ் ஆனாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். அப்பதான் குரோக்கோமே சொல்றான், நீ இந்த ஏர் பேட்டில் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாரையும் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கிரவுண்ட் பேட்டில் உன்னால அது முடியாது. ஏன் அப்படின்னா என்னோட பாஸ் எதுவுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் என்னோட புது பாஸ்கெட் பால் ஸ்டைல கொண்டு வர போறேன். என்னோட புது டிரைவை நான் சீக்கிரமே பழக போறேன். அண்ட் என்னோட பாஸையுமே நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். கூடிய சீக்கிரமே அந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாரையுமே நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த பக்கம் டாக்கோ சொன்னதை கேட்டுட்டு மிடோரிமா வந்துட்டு சிரிக்கிறான். அப்படி அவங்க ரெண்டு பேருமே கொடூரமா இம்ப்ரூவ் ஆகி வந்தா கூட அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சோ இப்போதைக்கு சேரின் டீம்ல இருக்க எல்லாருமே இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே தனித்தனியா அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. உங்களோட ட்ரைனிங் கேம்பே முடியுது. எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க ஆப்போசிட் சைடு போறாங்க. நம்ம கோச் வந்துட்டு என்னடா அந்த பக்கம் போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க தான ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு டிகிகா சொல்றான். நம்ம எதுக்கு ட்ரைனிங் கேம்ப் இந்த இடத்துல வச்சோம்னு சொல்லிட்டு நீங்க மறந்துட்டீங்களா? இன்டர்ஹை மேட்ச் இங்க தான் நடக்கும், அதனாலதான். அட ஆமால, அப்ப இன்னைக்கு இன்டர்ஹை மேட்ச் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன்ல பாக்குறாங்க. பார்த்தா டோவா அகாடமி வெர்சஸ் கைஜோக்கான குவார்டர் ஃபைனல் இன்னைக்கு இருக்குது. அப்படின்னா வாங்க இங்க இருந்து பக்கம் தான், பஸ்ல போனா போயிடலாம், போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் எல்லாரையும் கூட்டு போறாங்க. பஸ்ல போகும்போது காகமி கிட்ட குரோக்கோ வந்துட்டு மிடோரிமா உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி போறதுக்கு முன்னாடி குரோக்கோ வந்து மிடோரிமா கிட்ட போய் தேங்க்யூ சொல்லிருப்பான். காகமிக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவான். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்காக நீ ஒன்னும் நன்றி கடலாம் பட்ட மாதிரி இருக்க வேணாம். எவனா இருந்தாலும் இந்த மாதிரி ஜம்ப் பண்றதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். அவன் சரியான முட்டா பைய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிரு, நான் பீட் பண்ற வர அவன் வேற யாரு கூட தோத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப இவங்களுமே மேட்ச் நடக்கிற அந்த ஒரு ஸ்டேடியத்தை வந்து ரீச் பண்றாங்க. ஈஸே இல்லாட்டி அவுமினே இந்த ரெண்டு பேர்ல யாரு வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ கிட்ட கேட்கறா. உண்மையை சொல்லப்போனா எனக்கே அது தெரியல. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க ரெண்டு பேரும் அகைன்ஸ்டா லேண்ட் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே போறேன். பட் அவுமினே தான் கீசே விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர்டா இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்றேன். என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். ஆமா, முக்காவாசி நேரம் அவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு இந்த 1 vs 1 தான் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட கீசே அவுமினே வின் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு கைஜோ டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னியார் அவங்களோட கேப்டன் காசமாட்ஸ் வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே இருக்கேன், அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கிட்ட சொல்லிட்டு போறாரு. இவரு கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயப்படுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு கீசே அவங்க கோச் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இது பயம்லாம் இல்ல, அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோச்சும் சொல்றாரு. இப்போ இன்னொரு பக்கம் டோவா அகாடமியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. மோமாய் வழக்கம் போல போன் அடிச்சுட்டு இருக்கான். அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்னடா இன்னும் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீம் பிளேயர்ஸ் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோச்சுமே வந்துட்டு வரல அப்படின்னா இந்த கேம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னியார கதவை திறந்து அவனே ஃபுல் வார்ம் அப்டா வர்றான். நீ ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சும் கேட்கறாரு. ஆமா, நான் விளையாட போறது கீசேக்கு அகைன்ஸ்டால ரொம்பவே கொடூரமா கிரஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்போனன்ட்ல கீசேவுமே கண்டிப்பா இருப்பான். அதனால அவனுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்ப எப்படி நான் வராம இருப்பேன் அப்படின்னு சொல்றான். கீசே வந்துட்டு அவங்களோட கேப்டன் 5 நிமிஷம் ஆச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அண்ட் இந்த இன்டர்ஹை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நீங்க அதிகமா இந்த மாதிரி தனியா உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறான். ஏன்னா போன வருஷம் இன்டர்ஹை டைம்ல எங்களோட டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. கிட்டத்தட்ட நாங்க தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ற லெவலுக்கு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் கேம்லயே தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆப்போனன்ட் லீடிங் இருந்த டைம்ல நான் தான் பாஸ் தப்பா கொடுத்துட்டேன். அதனாலதான் அந்த ஒரு கேமே நாங்க தோத்துட்டோம். என்னோட சீனியர்ஸோட கண்ணீரும் கதறலும் இப்ப வரை எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களோட லாஸ்ட் இயர் நான் இந்த மாதிரி ஆக்குனது எனக்கே பாஸ்கெட் பால் குவிட் பண்ணிடலாம்ன்ற லெவலுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் கோச் என்னை கூப்பிட்டு நீ தான் கேப்டன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ரீசன்னாலதான் நீ கேப்டன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அவர் கேப்டனாவே ஆக்குனாரு. அதனாலதான் இப்போ நான் கேப்டனாவே இருக்கேன். அதனால எனக்கு நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு கீசேமே எனக்குமே புரியுது. நானுமே அவுமினிச்சியா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வின் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சு கேட்கறான். அதுக்கு கீசேமே வந்துட்டு ஐ வில் வின் ஈவன் இஃப் இட் கில்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது என்னை கொன்னா கூட நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இது கீசேயோட ஒரு ஐகானிக் டயலாக். இப்ப ரெண்டு டீமே கோர்ட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. கீசே வந்துட்டு நான் கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன் அவுமினிச்சி அப்படின்னு சொல்றான். ஓ, உன்கிட்ட நிறைய கான்ஃபிடன்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி நடந்தாலும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். இதுக்கு முன்னாடி ஒன்னு நான் ஒரு வாட்டி கூட உன் கூட ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். நான் இன்னைக்கு தோக்குற மூட்ல வரல அப்படின்னு கீசே சொல்றான். இப்போ கைஜோ வெர்சஸ் டோவா அகாடமிக்கான குவார்டர் ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடிக்கிறாங்க. அடுத்து இந்த சீசனோட லாஸ்ட் 3 எபிசோடுமே இந்த மேட்ச் தான் போக போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.